ஒரு எவ்வளவு பெரிய உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி இது. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற டாப் ரேங்கர் தான் உள்ள வர முடியும். அப்படி இருக்கிற பொண்ணு, அது ஒரு 18-19 வயசு பொண்ணு ஒரு மோலஸ் பண்ணா, ரேப் பண்ணா, அந்த புள்ள எப்படி வாழ்நாள் முழுக்க வாழ்வா? என்ன அக்கிரமம், என்ன அநியாயமா இருக்கு. அது அந்த வலி அவளுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்காதா? கற்பழிப்பு அப்படின்னு பேப்பர்ல ஒரு சின்ன சம்பவம் இல்ல, அவளுக்கு அவங்க குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுக்கான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அது. அதுக்கெல்லாம் யார் பதில்? அதுக்கு அந்த காவல்துறையை கையில வச்சிட்டு இருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு போலீஸ் போட்டிருக்கீங்க, எதிர்த்து பேசக்கூடாதா? இந்த நாட்டுல என்ன நடக்குது? ஜனநாயகம் நடக்குதா இல்ல என்ன நடக்குது? பணநாயகம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளவு போலீஸ் எங்களை, அவங்களுக்கு வேற வேலை இல்ல போலீஸ்க்கு. இத்தனை பேரு நாங்க என்ன பண்ணிட்டோம்? ப்ரொடெஸ்ட் பண்றோம்னு அடக்க பாக்குறீங்களே, ஆனா பாதுகாப்பு கொடுக்க தெரியலையா உங்களுக்கு? உங்க கூட்டத்துக்கும் பண்றதுக்கு தான், சேவை செய்யறதுக்கு தான் இப்போ காவல்துறைக்கு வேஸ்ட் டைம் இருக்கும் போல இருக்கு. என்ன அக்கிரமம்! ராஜினாமா செய். திமுக அரசு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும், ராஜினாமா செய்யுங்க, ராஜினாமா செய்யணும், ராஜினாமா செய்யணும். விடியா திமுக அரசு கடந்த 43 வருஷமா ஆட்சிக்கு வந்த நாள் முதல்ல தினம் தினம் கொள்ளை, கற்பழிப்பு, இதுதான் இந்த அரசுடைய சாதனை. பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது. சர்வாதிகார ஆட்சி, ஜனநாயகமா மக்களாட்சியா சர்வாதிகார ஆட்சியா என்ற அளவுக்கு என்ன ஒரு மோசமான ஆட்சி இந்த திமுக நடத்திட்டு இருக்கு. என்னைக்கு நல்ல கொலை இல்லாத நாட்களே கிடையாது. கொலை நகரமா தலைநகரமா என்ற அளவுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேரு இப்படி தினம் தினம் ஆர்ப்பாட்டங்கள் மறுக்கப்படுகிறது, பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு வளாகத்துல, அண்ணா யூனிவர்சிட்டி வளாகன்றது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு வளாகத்துக்குள்ள ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா இந்த அரசு எதுக்கு இருக்கிறோம்? இந்த அரசு எதுக்கு இருக்கிறோம்? கள்ளச்சாராய மறைக்கும் போதே தார்மீக அடிப்படையில ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறோம். ஆனா இந்த அரசுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை இல்லாம இன்னும் இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் செயல்படலன்றாங்க. இதுல இருக்க மர்மத்தை விலகணும். அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துறோம். திமுக ஒழியணும், அப்பொழுதுதான் மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். இந்த திமுக அரசு வந்ததுக்கு பின்னாலே பல அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திமுகவுடைய கையாள அரசாங்கம், இன்னைக்கு திமுக சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கின்ற ஒரு பெண்ணை ஒரு பலாத்காரம் பண்ணிருக்கார் என்று சொன்னால், இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய அறிக்கையின் சார்பாக இன்றைக்கு இங்கு ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள். எதுக்காக? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த திமுக அரசு வந்ததிலிருந்து போதைப் பொருள் கலாச்சாரம், கற்பழிக்கப்படுற கலாச்சாரம் இப்படி நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசை கண்டிக்கின்ற அளவு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக கண்டிக்கிறது என்று சொன்னால், அந்த கண்டிப்பை ஏற்கக்கூட மனம் இல்லாமல் காவல்துறை வைத்து அண்ணா திமுகவை அடக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். 200 இல்ல 200 தான் திமுக வாங்கும் என்பதை எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக நாங்கள் எச்சரிக்கை காத்திருக்கின்றோம். ஒழிக ஸ்டாலின், ஒழிக ஸ்டாலின். இங்க ஒரு மாணவியை கற்பழிச்சிருக்காங்க. இது போல இது தொடர்கதையா இருந்திருக்குது. இப்பதான் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இதற்கு பதிலளிக்க வக்கில்லாத அமைச்சர் பிரச்சனையை திசை திருப்புறாங்க. பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் உலக பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம். இங்கு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் எல்லா பகுதிகளிலிருந்து வருகிறது, படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தரம் வாய்ந்த இந்த பல்கலைக்கழகத்தில் எப்படி உள்ளே சென்று அங்கே இருக்கிற பெண்ணை மாணவியை கற்பழிக்க முடிந்தது? அங்கே இருக்கிற மாணவர்கள் ஈடுபட்டால் கூட அது நடந்திருக்கும் என்று நம்பலாம். ஆனால் வெளியே இருந்து போய் செய்வதற்கு எப்படி பாதுகாப்பு இல்லையா? அங்கே அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பாதுகாப்பு இல்லையா? இதை விட இது இது வேற காவல்துறை இல்ல. அதுக்குள்ளார கற்பழிப்பு பண்ணலாமா? கற்பழிப்பு பண்ணலாமா? இஷ்யூ பெரிய இஷ்யூ. அதனாலதான் உடனே வந்தோம். இனிமேல் நாங்க போய் எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கி பண்ண ஆர்டனை பண்ணோம், பணம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி அதனாலதான் உடனே செய்யறோம். போலீஸ் கிட்ட நாங்க ஒத்துழைக்கிறோம். அவங்க என்ன சொன்னாலும் கேட்கதான் போறோம். அதனால சொல்றோம். ஆனா அவங்க அவர்களை ஆளுங்கட்சியோட நிர்பந்தத்துக்கு ஆளாகாம அவர்கள் முறையா நடவடிக்கை எடுக்கணும். இப்படிதான் அண்ணா நகர் மாநில விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்